வணக்கம் ப்ரோ. பொதுவாகவே எந்த கட்சி வந்தாலும் அவங்களோட வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா இந்த அரசு மகளிருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து ஃப்ரீயாவே பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது நான் பாக்குறேன்னா புரியுது மேடம். ஆனா அப்போ வந்து எங்களோட வாய்த்திறமே அதில் போயிடுச்சு மேடம். ஒரு நம்ம சம்பாதிக்கணும்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் டியூ கட்டுறோம் வண்டிக்கு. அதனால எங்களால் போகும்போது வரும்போது டிக்கெட் ஏற்ற முடியல, கிடைக்க முடியல. பெண்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னா ஃப்ரீ பஸ்ல போறோம், ஃப்ரீ பஸ் தான் போய் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணி போறாங்க. இன்னும் ஃப்ரீ பஸ்ல முதல்ல அப்படி போனா வந்தா ஒரு 20-10 சம்பாதிப்போம். இப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்டாண்ட்ல போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்றோம். ஒரு 50-100 வந்தா தான் அதனால வந்து சம்பாதிக்க முடியுது. மற்றபடி ஒரு சவாரி போய் ஒரு சவாரி வரலாம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்றோம், ரோட்ல ஓட்டுறோம், டீசல் தான் வேஸ்ட் ஆகுது. வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு போனா காலைல 10 மணிக்கு இல்லை 6 மணிக்கு வந்தாலும் நைட்டு 10 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அது எதுவும் என்ன சம்பாதிக்கவே முடியல. அதனால இந்த ஃப்ரீன்றதை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். அரசு வந்து ஃப்ரீயா கொடுக்காம ஒரு 5 ரூபாவோ ஒரு 7 ரூபா டிக்கெட் வச்சு விட்டாங்க. அவங்க பெண்கள் திட்டுறாங்க, பஸ் சரியா நிற்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஆனால் அவங்களுக்கு தான் வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க. வர சலுகை எல்லாம் ஃப்ரீ பெண்களுக்கு தான் விடுறாங்களே தவிர ஆம்பளைங்கன்னு சொல்லலாம். நான் கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம்ல. அது உண்மையிலேயே இலவசங்கள் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்தா இப்போ ஊன விட்டுறவங்க பஸ் விட்டுருக்காங்க. அது மாதிரி எல்லாம் விட்டு ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரொம்ப அந்த 35 கிலோ அரிசி சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அனைத்து பெண்களும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல தான் ஃப்ரீ பார்த்தாங்க. வெளிநாட்டுல வரவங்களுக்கு கூட கேரளா, பெங்களூரு, ஆந்திரா அவங்களுக்கு கூட ஃப்ரீ. நம்ம ரெகுலரா வரவங்க கஸ்டமர் அவங்க பஸ்ல நாங்கள் ஃப்ரீயா போய் ஃப்ரீயா இறங்கிறோம். எங்களுக்கு நீங்க வந்து ஆட்டோ 100 ரூபாய் அவங்க கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் 20 ரூபாய் தான் அதிகமாக கூட கேட்கறாங்க. அதுக்கும் தர மாட்டாங்க. ஏன்னா 50,000 அவங்களே யோசிக்கிறாங்க. இப்போ இந்த சவாரி எடுத்து போறோம்னு வச்சுக்கோங்க, 10 கடல் நிற்க வைக்கிறாங்க. டீ கடல் நிற்க வைக்கிறாங்க, காட்டு பூ வாங்கணும், மல்லிகை சாமான் வாங்கணும், நிற்க வச்சு வாங்க 2 மணி நேரம் நின்றுக்கிறோம். 2 மணி நேரம் நின்றுறதுக்கு அந்த ஒரு சவாரி போய் வரதுக்கு என்ன போகணும்னு ஆகிப்போம் எங்களுக்கு. ரொம்ப பாதிப்பு மாட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, வேலூர் மாவட்டம் ஃபுல்லாவே ரொம்ப பாதிப்படுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.